குகாய நமக. ஓம் பிசிதாசே பிரபஞ்சனாய நமக. ஓம் கிருதிகாசனவே நமக. ஓம் ஸ்கந்தாய நமக. ஓம் குகாய நமக. ஓம் சண்முகாய நமக. ஓம் பாவநேத்திர சதாய நமக. ஓம் பிரபலே நமக. ஓம் பிங்களாய நமக. ஓம் கிருதிகாசனவே நமக. ஓம் சுகிவாகனாய நமக. ஓம் துவிஷன் குஜாய நமக. ஓம் துவிஷன் நேத்ராய நமக. ஓம் சக்திதராய நமக. ஓம் பிசிதாச பிரபஞ்சனாய நமக. ஓம் தாரகாசுர சம்ஹாரிய நமக. ஓம் ரஷோப விவர்த்தனாய நமக. ஓம் மத்தாய நமக. ஓம் பிரம்மத்தாய நமக. ஓம் உன்மத்தாய நமக. ஓம் சுரஷனே நமக. ஓம் தேவசேனாபதியே நமக. ஓம் பிராக்யாய நமக. ஓம் கிருபாலவே நமக. ஓம் பக்தவத்சலாய நமக. ஓம் உமாசுதாய நமக. ஓம் சக்திதராய நமக. ஓம் குமாராய நமக. ஓம் கவச்சதாரணாய நமக. ஓம் சேனானிய நமக. ஓம் அக்னிச்சர்மாய நமக. ஓம் விசாகாய நமக. ஓம் சங்கராத்மஜாய நமக. ஓம் சிவசுவாமியே நமக. ஓம் கணசுவாமியே நமக. ஓம் சர்வசாமியே நமக. ஓம் சனாதனாய நமக. ஓம் அனந்த சக்தியே நமக. ஓம் அசோபியாய நமக. ஓம் பார்வதி பிரியநந்தனாய நமக. ஓம் கங்காசுதாய நமக. ஓம் சுரத் பூஜாய நமக. ஓம் ஆகுதாய நமக. ஓம் பாவகாத்மஜாய நமக. ஓம் ஜும்பாய நமக. ஓம் ரிஜுரும்பாய நமக. ஓம் உஜுரும்பாய நமக. ஓம் கமலாசன சம்சுதாய நமக. ஓம் ஏகவர்ணாய நமக. ஓம் திரிவர்ணாய நமக. ஓம் திரிவர்ணாய நமக. ஓம் சுமனோகராய நமக. ஓம் சதுர்வர்ணாய நமக. ஓம் பஞ்சவர்ணாய நமக. ஓம் பிரஜாபதியே நமக. ஓம் அகசுபதியே நமக. ஓம் அக்னிகர்பாய நமக. ஓம் சமிகர்பாய நமக. ஓம் பிரஜோதிரேசனே நமக. ஓம் சுராரிக்னே நமக. ஓம் உரித்வர்ணாய நமக. ஓம் சுபகராய நமக. ஓம் பாகவே நமக. ஓம் வடுவேஷ பிரதே நமக. ஓம் பூஷ்ணே நமக. ஓம் கவஸ்தியே நமக. ஓம் ககனாய நமக. ஓம் சந்திரவர்ணாய நமக. ஓம் கலாதராய நமக. ஓம் மாயாதராய நமக. ஓம் மகாமாயினே நமக. ஓம் கைவல்யாய நமக. ஓம் சக்கராத்வஜாய நமக. ஓம் விஜ்வயோனே நமக. ஓம் அமேயத்மய நமக. ஓம் தேவா தேஜோனதே நமக. ஓம் மனாமய நமக. ஓம் பரமேஷ்டே நமக. ஓம் பரபிரமய நமக. ஓம் வேதகர்பாய. ஓம் விராட்சுதாய நமக. ஓம் புலிங்கன்யா பர்த்தே நமக. ஓம் மகாசாரசுதாய நமக. ஓம் ஆச்சிதாகல சாத்ரே நமக. ஓம் சோரக்னாய நமக. ஓம் ரோகநாசனாய நமக. ஆனந்தமூர்த்தியே நமக. ஓம் ஆனந்தாய நமக. ஓம் கிண்டிகிருத வேகாய நமக. ஓம் டம்பாய நமக. ஓம் பரம டம்பாய நமக. ஓம் மகா டம்பாய நமக. ஓம் ரிஷாபய நமக. ஓம் காரணாதாத்தாய நமக. ஓம் காரணாதித விக்கிரகாய நமக. ஓம் அனைச்சுராய நமக. ஓம் அமிர்தாய நமக. ஓம் பிராணாய நமக. ஓம் பிராணாயாம பிராயணாய நமக. ஓம் விருத்தாந்திரே நமக. வீரக்னாய நமக. ஓம் ரக்த சாமகலாய நமக. ஓம் சுப்பிரமணியாய நமக. ஓம் குகாய நமக. ஓம் பிரீத்தாய நமக. ஓம் பிராக்மன்யாய நமக. ஓம் பிராகண பிரியாய நமக. ஓம் வம்சவிருத்திகராய நமக. ஓம் வேதாய நமக. ஓம் வேத்யாய நமக. ஓம் அஷிய பலப்பிரதாய நமக. அதாவது அக்னி, சிவபெருமான் அக்னி, பாஞ்சாலி அக்னி, முருகன் அக்னி. இப்ப இந்த யாகத்துல முதல்ல விநாயகரை கொண்டு வந்து ஆகாவனம் செய்தோம். இப்பொழுது முருகப்பெருமானையும் கொண்டு வந்து சண்முகருடைய 108 நாமாவளியை சொல்லுகின்ற பொழுது இந்த அக்னியில வந்து முருகப்பெருமானம் வந்து ஆகாவனமாகி விடுவார். அப்படி அவரும் வந்து ஆகாவனம் செய்த பிறகு ஒரு புத்திரனை பெற வேண்டும் என்றால் குட்டிந்தான் செல்ல ஒரு புத்திரனை பெற வேண்டும் என்றால் எல்லா தெய்வங்களுடைய கடாட்சமும் இருந்தாதான் ஒரு குழந்தையை பெற முடியும். எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும், எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும், எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகம் இருக்கும். ஒரே தெய்வம் மட்டும் இருந்தா போதாது. அதுல குலம் விளங்க வேண்டும் என்றால் குல தெய்வம், நம்முடைய குலம் சிரிக்க வேண்டும் என்றால் யாருடைய அருள் வேண்டும்? குல தெய்வத்தோடைய அருள் வேண்டும். வெள்ளிக்கிழமையிலே பஞ்ச பாத்திரத்துல தண்ணீர் வைத்து குங்குமம் போட்டு, இல்லைன்னா ஊர்லேயே ஒரு சொம்பு இருக்கும், அந்த சொம்புல தண்ணி மஞ்சள் போட்டு வேப்பலை வைப்பதிலே குலதெய்வம் வந்து அந்த தண்ணீர் வந்து ஆகாவனமாவார். நம் குலத்தை செழிக்க வைக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். இப்படி யார் யாருக்கு குலதெய்வமோ அந்த தெய்வத்தை எல்லாம் வணங்கி என்ன புத்திர காமேட்டி யாகத்தில் எல்லா தெய்வமும் வந்து சேரும். எல்லா தெய்வங்களும் வந்து சேர்ந்த பிறகு சிறப்பாக அந்த யாகத்தை நடத்துகின்றார். அந்த யாகத்தை நடத்துகின்ற பொழுது அந்த யாகத்திலே இருந்து மிக சிறப்பாக யாகத்தை நடத்துறது யாருன்னா துருபதனும் அவனுடைய மனைவி கௌசரி. துருபதனுடைய மனைவி பெயர் கௌசரி. இந்த கௌசரி அமர்ந்து யாகத்தை நடத்தலாம். யாகத்தை நடத்துகின்ற பொழுது